காவிரிக்கு குறுக்க அணைக்கட்ட நினைச்சா சும்மா விடமாட்டோம், சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்போம்னு பட்ஜெட் உரையில முதல்வர் சொல்ல, வரலாறு காணாத வகையில வேளாண் துறைக்கு கோடிக்கணக்கில் நிதி ஒதுக்க நில எடுப்பு விவகாரத்துல என்ன விவரம்னு சொல்றாங்க, கேட்போம். காவிரி அணைக்கட்டுக்கு எதிராக எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா சேர்ந்து போராட்டம் அறிவிக்க ஆளுங்கட்சியோட ஆதரவும் மறைமுகமா இருக்குதுன்னு டெல்லிக்கு ரிப்போர்ட் போயிருச்சுங்களாமா, பேசிக்கிறாங்க. காவிரி போராட்டத்துக்கு நடந்த ஆலோசனை கூட்டத்துல இடதுசாரி கட்சிகளும் இன்னும் சில கட்சிகளும் கலந்துக்காததுக்கு காரணம் முறைப்படி அழைப்பு இல்ல, புரோட்டோகால் பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிறாங்க. என்ன இருந்தாலும் விவசாயிங்க பிரச்சனைன்னு வரும்போது எதையும் எதிர்பார்க்காம ஒண்ணு கூடணும். இதுல போய் யாரு பெரியவங்கன்னு பார்க்க கூடாதுன்னு சொல்லி போட்டு விவசாயிகள் தரப்பு வருத்தப்படுறாங்களாமா, சொல்லிக்கிறாங்க. ஐயா, காவிரி பிரச்சனைக்கு எதிராக எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா இந்த நில எடுப்பு சட்டத்துக்கு எதிராக சில கட்சிகள் ஒதுங்குறாங்களே, எதுக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள் கிளப்பி விடுதாங்களா. டெல்லியில 14 கட்சி தலைவர்களும் ஒன்னா சேருவாங்கன்னு மத்திய அரசே நினைக்கலையாமா. அவங்க போய் ஜனாதிபதியை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆளுங்கட்சி தலைவர்கள் எல்லாம் அவசரமா ஆலோசனை போட்டுட்டு இருக்கிறாங்களாமா, சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமங்க, 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் டெல்லியில ஒன்னா கூடி போராட்டம் பண்ணுதுல பாஜகவுக்கு செல்வாக்கு அதிகம் இருக்கிற வடமாநில மக்கள் கலந்துக்கிட்டதுல ஒரு நெருக்கடியை உண்டாக்கிருச்சுங்களாமா, பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனையை முன்னிறுத்தி போராட்டம் தீவிரமா இருக்கிற இந்த நேரத்துல நில எடுப்பு சட்டம் எடுபடாது அப்படின்னு ஆளுங்கட்சி நினைக்குதான். இருந்தாலும் இந்த நில எடுப்பு சட்டம் விஷயத்தை பெருசாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள்லாம் துடிதுடிக்குதான், பேசிக்கிறாங்க. நில எடுப்பு சட்டம் மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற நில வங்கி திட்டமும் மக்களுக்கு எதிரானதுதான் அப்படின்னு சொல்லி போட்டு எதிர்கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணதுனால ஆளுங்கட்சிக்காரங்க யோசனையில இருக்கிறாங்களாமா, பேச்சா கிடக்குது. ஏன்னா மேற்கு வங்காளத்துல தொடர்ந்து ஆட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வீட்டுக்கு அனுப்புனது இந்த சிங்கூர் டாடா கம்பெனி நில எடுப்பு பிரச்சனை தான். மக்களோட எதிர்ப்பை நாமையே சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு எல்லா கட்சியும் நினைக்கிறாங்களா. விவசாயிங்க பக்கம் போராட்டத்துல குதிச்சா தேர்தல் செலவுக்கு கார்பரேட் கம்பெனிகளோட நன்கொடை கிடைக்காம போயிடுமோன்னு எல்லா கட்சிகளும் ஆலோசனையில இருக்கிறாங்களாமா. இது எங்க போய் முடிய போகுதோன்னு பேசிக்கிறாங்க.